அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறுத்தி காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் 1000க்கும் மேற்பட்ட பயான்கள் மற்றும் ஹதீஸ்களை தந்திருக்கின்றேன். சிறிய சிறிய துஆக்களும் இருக்கின்றன. அனைவரும் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் காட்டுவானாக, நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயான்களை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்று தொழுகை பற்றிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களை பகுதி 2ஆவதாக பார்க்கலாம். ஹஸ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதி வருகின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்ல மரணம் மட்டுமே தடையாக உள்ளது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆயத்துல் குர்சியுடன் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுவதையும் கூறப்பட்டிருக்கின்றது. ஹசரத் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றார்களோ அவர்களுடைய அடுத்த தொழுகை வரை அல்லாஹுடைய பாதுகாப்பில் அவர் இருக்கின்றார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஸ்ரத் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 2 குழுமையான தொழுகைகளை யார் தொழுகின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைந்திடுவார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் புகாரி. 2 குழுமையான தொழுகை என்பது ஃபஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும். ஃபஜ்ருடைய தொழுகை குளிர்ந்த நேரத்தின் முடிவிலும் அசருடைய தொழுகை குளிர்ந்த நேரத்தின் ஆரம்பத்திலும் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த 2 தொழுகைகளையும் குறிப்பாக இங்கே கூறியிருப்பதற்கு காரணம், ஃபஜ்ருடைய தொழுகை காலை நேர தூக்கம் மிகைப்பதாலும் அசருடைய தொழுகை வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாலும் சிரமமாக இருக்கின்றது. இந்த 2 நேர தொழுகைகளையும் பேணுதலாக நிறைவேற்றுபவர்கள் உறுதியாக மற்ற 3 நேர தொழுகைகளையும் பேணுதலாக நிறைவேற்றி விடுவார்கள் என்பதாகும். நூல் மிஸ்காத். யார் சூரியன் உதயமாவதற்கு முன்பும் சூரியன் மறைந்த பிறகும், அதாவது ஃபஜ்ருடைய தொழுகைகளையும் அசருடைய தொழுகையும் தொழுகின்றார்களோ அவர் நரகத்தில் நுழைய மாட்டார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹஸ்ரத் ருஐபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். ஹஸ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் தொழுகையில் அமர்ந்திருப்பதை போன்ற 2 கால்கள் மீது அமர்ந்து பேசுவதற்கு முன்னால் 10 தடவை லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனது உள்ளமை பண்புகளில் தனித்தவன். அவனுக்கு இணை யாரும் இல்லை. இந்த மறு உலக ஆட்சி அனைத்தும் அவனுக்கே உரியது. அனைத்து நன்மைகளும் அவன் கைவசமே இருக்கின்றன. புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. அவன் உயிர் கொடுக்கின்றான், அவனே மரணிக்கச் செய்கின்றான். அவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கின்றான் என்ற கலிமாக்களை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. அன்றைய நாள் முழுக்க விரும்பத்தகாத அனைத்து காரியங்களை விட்டும் பாதுகாப்பாக இருப்பார்கள். இந்த கலிமாக்கள் ஷைத்தானிடமிருந்து காப்பாற்றும் காவலாளியின் வேலையை செய்யும். அந்த தினத்தில் ஷிர்க்கை தவிர வேறு எந்த பாவமும் அவரை அழிக்க முடியாது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மற்றொரு அறிவிப்பின்படி ஓதக்கூடிய ஒவ்வொரு கலிமாவுக்கும் ஒரு அடிமையை உரிமை விட்ட கூலி கிடைக்கும் என்றும், அசருடைய தொழுகைக்கு பிறகு இதை ஓதுவதால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு கிடைப்பதைப் போல அதே அளவு நன்மைகள் இரவு முழுவதும் கிடைக்கின்றது என்றும் வந்திருக்கின்றது. இன்னொரு ஹதீஸில் யுஹ்யி வ யுமீத்து என்பதற்கு பதிலாக பியதிக்கல் ஹைர் என்று வந்திருக்கின்றது. ஹஸ்ரத் ஜுந்துப் கஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் சுபுஹுடைய தொழுகையை தொழுகின்றார்களோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் ஆகிவிடுகிறார். எனவே அவர்களை துன்புறுத்தாதீர்கள். அல்லாஹு தஆலா தனது பாதுகாப்பில் எடுத்துக்கொண்ட மனிதர்களை துன்புறுத்தியதற்காக உங்களிடம் எந்தவித விசாரணையும் செய்யப்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருங்கள்.
ஏனென்றால் அல்லாஹு தாலா தன்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட மனிதர்களை எவர் துன்புறுத்துகின்றார்களோ அவர்களிடம் அல்லாஹ் விசாரணை செய்தால் அவரை நிச்சயமாக தண்டிப்பான். பிறகு அவரை முகம் குப்புற நரகத்தில் வீசி எறிந்து விடுவான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். ஹசரத் முஸ்லிம் இப்னு ஹாரிஸ் தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ரகசியமாக நீர் மஹ்ரிப் தொழுது முடித்துவிட்டால் அல்லாஹும்ம அஸிர்னி மினன்னார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, ஆமீன் என்று 7 தடவை ஓதிக்கொள்வீராக. நீர் இதனை ஓதிவிட்டு அன்றைய இரவே மரணித்து விட்டால் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அவ்வாறே சுபோ தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை 7 தடவை ஓதிக்கொள்வீராக. அன்றைய பகலில் நீர் மரணித்துவிட்டால் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள். நூல் அபு தாவூத். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக சொன்னதற்கு காரணம் கேட்பவருடைய உள்ளத்தில் செய்தியின் முக்கியத்துவம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஹசரத் உம்மு பர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அமல்களில் சிறந்தது எது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுது கொள்வது என்று பதிலளித்தார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆன் உடையவர்களே, முஸ்லிம்களே, நீங்கள் வித்ருடைய தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா வித்ராக இருக்கின்றான், அவன் வித்ர் தொழுவதை நேசிக்கின்றான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபு தாவூத். பித்ரு என்பது ஒற்றைப்படை என்ற எண்ணுக்கே சொல்லுவார்கள். அல்லாஹு தாலா பித்ராக உள்ளான் என்பதன் கருத்து அவனுக்கு துணை இணை யாருமே இல்லை என்பதாகும். வித்ருடைய தொழுகையின் ரக்காத்துக்களின் எண்ணிக்கை ஒற்றைப்படையாக இருப்பதும் வித்ருடைய தொழுகையை அல்லாஹு தாலா நேசிப்பதற்கு காரணமாகும். ஹசரத் காரிசா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் வந்து அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு தொழுகையை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றான், அது சிவப்பு நிற ஒட்டகங்களை விட உங்களுக்கு சிறந்தது, அது வித்ருடைய தொழுகையாகும். அல்லாஹு தாலா உங்களுக்காக அதனுடைய நேரத்தை இஷா தொழுகைக்கு பின்னாலிருந்து ஃபஜ்ருடைய தொழுகை உதயமாகும் வரை நிர்ணயித்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ் என்று நம்பினார்கள். நூல் அபு தாவூத். அரேபியர்களிடத்தில் சிவப்பு நிற ஒட்டகம் மிக்க விலை மதிப்பு உள்ளதாக இருக்கின்றது. 242வது ஹதீஸ். ஹசரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய நேசர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை செய்யும்படி எனக்கு உபதேசம் செய்தார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றும், தூங்குவதற்கு முன்னால் வித்ருடைய தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் என்றும், ஃபஜ்ருடைய சுன்னத் மற்றும் 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும் என்றும் உபதேசம் செய்தார்கள். இரவில் விழித்தெழும் பழக்கமுடையவர்களுக்கு தூங்கி எழுந்த பிறகு வித்து தொழுவது சிறப்பிற்குரியதாகும். இரவில் தொழுகக்கூடிய பழக்கம் இல்லையென்றால் தூங்குவதற்கு முன்னாலேயே தொழுது கொள்ள வேண்டும். 243வது ஹதீஸ். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாரிடம் அமானிதம் ஒப்படைக்கப்பட்ட பொருளை திரும்ப உரியவர்களிடம் ஒப்படைப்பது என்பது இல்லையோ அவரிடம் பரிபூர்ணமான ஈமான் இல்லை. யாரிடம் ஒழு இல்லையோ அவருக்கு பரிபூர்ண தொழுகை இல்லை. தீனில் தொழுகையின் அந்தஸ்து உடலிலே தலையின் அந்தஸ்தை போன்றதாகும். தலையின்றி மனிதன் எப்படி உயிர் வாழ முடியாதோ அதை போலவே தொழுகை இல்லாமல் தீன் மிச்சம் இருக்காது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தப்ரானி தர்ஜீப். 244வது ஹதீஸ். தொழுகையை விடுவது மனிதனை குஃப்ர், இறை நிராகரிப்பு, ஷிர்க், அல்லாஹுக்கு இணை வைத்தல் வரை சேர்த்து விடுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக செவியுற்றதாக ஹஸரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். உலமாக்கள் ஒரு ஹதீஸிற்கு பல விளக்கங்களை கூறியிருக்கின்றார்கள். அதில் ஒன்று, தொழுகாதவன் பாவங்களை செய்வதில் தைரியமுடையவனாக ஆகிவிடுகிறான், அதன் காரணமாக அவன் குஃப்ரிலேயே விழுந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது. மற்றொரு கருத்து, தொழுகை இல்லாதவனுக்கு தீய முடிவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. நூல் மிஸ்காத். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையை விட்டவன் அல்லாஹு தஆலா அவன் மீது கடும் சினமுற்றிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். 246வது ஹதீஸ். ஹஜ்ரத் நௌஃபல் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாருக்கு ஒரு நேர தொழுகை தவறிவிடுமோ அவரது குடும்பத்தினர்கள், அவர்களது பொருட்கள், செல்வங்கள் அனைத்தும் பறிக்கப்படுகின்றது போலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
ஹஜ்ரத் அம்ர் இப்னு சுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தை பாட்டனார் வாயிலாக கூறுகின்றார்கள், உங்களுடைய குழந்தைகளை 7 வயதில் தொழுகும்படி கூறுங்கள். அவர்கள் 10 வயதை அடைந்துவிட்டால் தொழுகாமல் இருந்தால் அவர்களை அடியுங்கள். அவர்கள் அந்த வயதில் அவர்களை சகோதர சகோதரிகளில் தனித்தனியாக படுக்கையில் தூங்க வையுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூதாவூத். உடம்பில் எந்தவித குறைபாடும் வந்துவிடாதபடி அடிக்க வேண்டும். முகத்தில் அடிக்கவே கூடாது. முன்தஹப் ஹதீஸ் என்ற நூலிலிருந்து இந்த ஹதீஸ்களை தந்திருக்கின்றேன். மற்றும் கலிமா தையிபா என்ற தலைப்பில் அதிகமான ஹதீஸ்களை 9 பகுதிகளாக தந்திருக்கின்றேன். அனைத்தையும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றும் எங்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கற்றதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. இன்னும் ஜமாத்தோடு தொழுதால் என்ன நன்மைகள் என்பதை பற்றி அடுத்த பகுதியில் தருகிறேன். பொறுமையாகவும் கவனமாகவும் முழு பயான்களையும் கேளுங்கள். உங்களுக்கு ஆன்லைனில் கேட்க முடியாவிட்டால் டவுன்லோடு செய்து வேலை செய்யும் பொழுது போட்டுவிட்டு கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹு தஆலா தீனுடைய விஷயங்கள் கேட்பதன் மூலம் நமது பாவங்களை கழுவி விடுகின்றான். வீணான விஷயங்களை கேட்பதை விட்டு அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். தொழுகையில் உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வீண் விஷயங்களை கேட்பதை விட்டும் பார்ப்பதை விட்டும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக எந்த ஹைரையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சர்ரை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அவை அனைத்தை விட்டு நம்மை அல்லாஹு தஆலா பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். மேலும் மேலும் தீனுடைய விஷயங்களை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மற்றும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தலைப்பில் பயான் தேவை என்றால் கீழே கமெண்டில் கேளுங்கள், நான் தர முயற்சி செய்கின்றேன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.